ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மூக்கடலை பகோடா. இது ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூக்கடலை பகோடா செய்ய நான் வெள்ளை மூக்கடலை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு சால்ட்டு போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு கொஞ்சம் மெத்துன்னு சாஃப்டாக வேகணும். வேக வச்ச மூக்கடலையை ஒரு ஃபில்டர் வச்சு இந்தமாரி ஒரு ஃபில்டர் வச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா திக்கு கொடுக்கும். ஸோ 2 ஸ்பூனே போதுமான அளவு. அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மூக்கடலையிலே சால்ட் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம். ஸோ மாவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நார்மலாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஒன்றுபட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மூக்கடலையை அந்த மாவு கூடவே போட்டு ஒரு ரவுண்டு பிசைஞ்சிக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவர் அந்த மசாலா நல்லா மேக்னேட் ஆகட்டும். அடுத்து ஒரு எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சுருந்த மூக்கடலை மசாலாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்தமாரி ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்து நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்தவினே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மூக்கடலை நார்மலாகவே சாப்பிடாத குழந்தைங்க கூட நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தோம்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிடும் பொழுது கூட வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட் வைஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.